நேயர்களுக்கும் இயக்குனர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா எனும் தலைப்பில் காவடி சிந்து அமைப்பில் எழுதிய என் கவிதையை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தமிழ் சங்கமமாய் திகழும் பாங்காய். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தமிழ் சங்கமமாய் திகழும் பாங்காய். என்றும் தன்பணியே தமிழ் பணி என தகவாகவே படைப்பினையே படைக்கும் நலம் படைக்கும். குழுவின் தலைவர் வள்ளுவர், குழுவின் தலைவர் திரு வள்ளுவர், இந்த குழுவின் செயலர் பாவேந்தர். தமிழ் சான்றோர்கள் தந்தோர்களும் தமிழ் பாதையிலே பாதை தாம் பாதிப்போம், பயணம் செய்வோம். உள்ளதை உலமாய் உரைக்கும் என்றும் நல்லதை நலமாய் நிறைக்கும். நன்கு உணர்ந்தவாறு உண்மையுடன் நன்மையை நல்கின்ற அமைப்பாம், இணைந்தோர் சொல்வாம். தொலைதூர பார்வையோடும் என்றும் நிலைநிறுத்தும் வகையில் நாளும் நன்கு செயலாக்கமாக செயல்படுகின்ற வகையிலே அமைந்திட்ட குழுவாம், ஒன்றி இணைவாம். திருக்குறளை படிக்க சொல்லும், மன இருளை போக்க வைக்கும். திருக்குறளை படிக்க சொல்லும், மன இருளை போக்க வைக்கும். திருக்குறளை குறள் பதிவாக குழுவினிலே பதித்திடவே சொல்லித்தாம் உயர்த்தும், சான்று அளிக்கும். நாளும் ஒரு கவிதை நன்று நாளும் பதிக்க வைத்து நன்கு யாவரையும் ஊக்குவித்து சாதனை தாம் செய்ததுவாம் பூங்கா. வாழ்த்துவோம் வாங்க. குரல் வழி கதைகள் சொல்லும், நெஞ்சில் சிறப்பாய் கருத்தை பதிக்கும். பட்டி மண்டபமோடு சிறுவர் நிகழ்ச்சிகள் உள்பட பலவும் தான் அளிக்கும், மானம் சுகிக்கும். ஊர்களில் நிகழ்ச்சி நடத்தும், தமிழ் உறவை நட்பை வளர்க்கும். தமிழ் சான்றோர்களை அழைத்து தன் தகவாகவே விருதினைத்தாம் அளிக்கும், முன்னிலைப்படுத்தும். நூல்வயல் பதிப்பகம் நன்கு நல்ல நூல்களை பதிக்கும் நன்று. குவிய வழியிலே நிகழ்ச்சிகளை நடத்தி தன் வலையொலியில் அளிக்கும், மானம் கழிக்கும். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிகழ்வை மங்களமாய் வழங்கும் பாங்காய். அதனை ஜெர்மனி தமிழருவி வானொலி இணைந்து தாம் ஒளித்திடவே செய்யும், ஊலம் வாழ்த்தும். பல்லோர் இணைந்திட்டார் பாரில், நன்கு வல்லமை பெற்றிட்டார் நாளில். பல்லோர் இணைந்திட்டார் பாரில், நன்கு வல்லமை பெற்றிட்டார் நாளில். உன்னில் உனைதாமே அறிய வைத்து உன்னாற்றலை வளர்த்திடவே வைக்கும், உயர்வை கொடுக்கும். வாழி என்று வாழ்த்து சொல்வாம், நாளும் வாழி என்று வாழ்த்து சொல்வாம். என்றும் நன்மையை நல்கின்ற படைப்பினையை படைத்து தாம் வாழ்வோம், மானம் மகிழ்வோம். உள்ளத்தில் உள்ளது கவிதை, தெளிவாய் உண்மையை உரைப்பது கவிதை. அதில் தனக்கென்ற சந்தமுடைய சிறப்பாகவே பாவடிதான் முந்தும், தந்தென் காவடி சிந்தும். நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. ஆமாம், சங்க தமிழ் இலக்கிய பூங்காவை பற்றி தெரியாதவர்கள் இல்லை என்றே சொல்லலாம். தமிழருவி வானொலியோடு இணைந்து பயணிக்கின்ற, அத்துடன் தங்களுடைய நிகழ்ச்சிகளையும் அருமையாக தொகுத்து வழங்குகின்ற ஒரு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனராக இருந்து பணியாற்றுகின்ற, அவரோடு இணைந்து செயற்படுகின்ற அருமை கவிஞர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளர்கள், புத்தகங்கள், நூல்களை வெளியிடுவோர் எல்லோரையும் பற்றியே அந்த காவடை சிந்து வடிவிலே தந்திருந்தார். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கு ஒரு சரியான கவிதையாக அது இருந்தது. நன்றி ஐயா, மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். ஜல்நாதன் ஐயா. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதைக்களம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி. நேயர்களுக்கும்